நேர்களே, ஈரானுடைய போர் பிரகடனம், அறிவிப்பு, இழப்புகள் இதை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இஸ்பஹான், நட்டான்ஸ் மற்றும் ஃபர்தோஸ் 3 இடங்களிலும் அமெரிக்கா குண்டுகளை வீசி போரின் உக்கிரத்தை அவர்கள் அதிகரிக்க செய்தார்கள். ஒமனில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த 5வது நிலையில் அமெரிக்காவின் ஒப்புதலோடு இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது என்பது மறுக்க முடியாது. அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் அமெரிக்கா ஃபர்தோஸ் பகுதியிலே நடத்தினார்கள். அதில் அவர்களால் எதையும் சாதிக்க முடியல. காரணம், என்ரிச்மென்ட் பண்ணப்பட்ட ஒரு கதிரியக்கத்தில் அவர்கள் குண்டு போட்டிருந்தால், 60 மீட்டர் ஆழத்திற்கு அது ட்ரில் செய்யப்பட்டதாக இருந்தால், நிச்சயமாக அணு கழிவுகள் வீரியமாக அது பரவி பிராந்தியத்தில் பெரும் பதபதைப்பை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி எதுவும் நடக்கவில்லை. 1. 1120க்கு மேற்பட்ட ஈரானியர்கள் கொல்லப்பட்டதும், ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தோல்வி அடைந்ததும் உண்மைதான். ஈரானுக்கு பல கட்டடங்கள் இடிந்தது, பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். மொசாத்தினுடைய வேலையால் 30க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட், 11க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட், இராணுவ தலைவர்களும் அழித்து போனார்கள். ஆக ஈரானுடைய பொருளாதாரத்தில் பெரும் சரிவு ஏற்பட்டது. அவர்கள் வலிமை இழந்து இருக்கிற நேரத்தில், சர்வதேச பொருளாதார தடையை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், சுயம்பாக நின்று தங்களை வலுப்படுத்தி இருக்கிற நேரத்தில் இஸ்ரேலுடைய அடி ஒரு கொடூரமான தாக்குதல். அதற்கு பின்பு இஸ்ரேல் அழிந்த விவகாரம் தொடர்ந்து வருகிறது. 33,000 நிலைகளில் இஸ்ரேல் தாக்கப்பட்டது. இஸ்ரேலில் 23 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் சைப்ரஸ் நாடு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இதுகாரம் 2 ஆண்டுகளில் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். 5 மண்டலங்கள் சேட்டலைட் மூலமாக, மிக முக்கியமாக அமான், அது மட்டுமல்லாமல் ரெஹாவாத், இன்னும் பைத்தியாம், எங்கெல்லாம் இராணுவ தளவாடங்கள், ஐடிஎஃப்னுடைய தலைமை நிலங்கள், மொசாத்தினுடைய தலைமை பகுதிகள், மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய டிஃபென்ஸ் காரிடார் ஹப்பு, 5 நிலைகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். 33,000 நிலைகளில் ஏராளமான கட்டடங்கள் அழிந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் இஸ்ரேலுடைய அறிவிப்பில் 26 பேர் மட்டுமே இறந்ததாக சொல்கிறார்கள். அதை நாமும் நம்புவோம். விவகாரம் இல்லை, இது நடந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் யாஹூத் அவர் என்ன சொல்றார், நான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தா உடனடியாக சரண்டர் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதல். சிஜில் நேற்று சொன்ன அதே தாக்குதல் தான். அதை ஈரான் நடத்தி உலகத்தில் மிகப்பெரிய மிசைல் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தில் தன்னை அவர்கள் வலுப்படுத்த யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதையெல்லாம் நடந்த சம்பவத்தை நாம் பேசி கொண்டிருந்தாலும், ஈரான் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, UN to probe the use mercenaries by Israel into the recent war. என்னது இதற்குடைய அர்த்தம்? கூலிப்படைகளின் மூலமாக, இந்த மெர்சனரிஸ் என்று சொல்லக்கூடிய மெர்சனரிஸ் என்கிற கூலிப்படைகளின் மூலமாக ஈரானுக்குள் ஏராளமான தாக்குதலை அவர்கள் நடத்தி கொலைகளை செய்ததை ஆய்வுகள் செய்ய வேண்டும் என கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஈரான் கைப்பற்றியப்பட்ட ஏராளமான ஆவணங்களில் unseated the documents, it is letter, இதுல பல விஷயங்கள் உறுதி செய்வதை பிரஸ் டிவி செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இறப்பிற்கு கூலிப்படைகள் காரணம். அவர்களால் ஏராளமான இராணுவ தலைவர்கள் மட்டுமல்ல, சயின்டிஸ்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கூலிப்படைகளுக்கு எதிராக 1983 UN கூலிப்படை பிரகடனத்துக்கு எதிராக இஸ்ரேல் நடந்து கொண்டதையும் ஈரான் சுட்டிக்காட்ட தவறவில்லை. ஈரானில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ரகசிய ட்ரோன் ஃபேக்டரிகளை பல்லாண்டுகளமாக இன்சைடு தி ஈரான் மொசாத் படை உருவாக்கி இருக்கிறது. மொசாத் என்றால் மொசாத் இங்கு வருவதே இல்லை. அவர்கள் நாட்டிலிருந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து ஈரானின் மூலமாகவே, ஈரானுடைய உளவாளிகளின் மூலமாக ஆப்கனில் இருப்பவர்களை எல்லாம்
விலை கொடுத்து வாங்கித்தான் இவ்வளவு பெரிய ராஜதந்திர சாதுரிய நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் நாட்டின் உள்ளிருந்தே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி செய்திருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-300 வேலை செய்யாததன் காரணம் என்ன? உள்ளிருந்து வெளியிருந்து வருவதாய்த்தான் குறிவைப்பதுதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். மாறாக பலூச் பக்கத்திலே பாகிஸ்தான் பார்டரில் இருந்து மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகளை அவர்கள் கைப்படுத்தி இருக்கிறார்கள். 10,000த்திற்கு மேற்பட்ட ட்ரோன்களை கைப்பற்றியதையும் ஈரான் சுட்டிக்காட்டுகிறது. இந்த ரெடார் சிஸ்டத்தை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய ரெடார் சிஸ்டத்தை அவர்கள் தாக்கியிருப்பதன் விளைவாக ஹிட் மிசைல் லான்ச் இஸ்ரேல் அவர்களுடைய உதவியோடு இவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த கூலிப்படைகள் உள்ளிருந்த ஈரானுடைய அனைத்து டெக்னாலஜிஸையும் முடக்கி இருக்கிறார்கள். 50 கூலிப்படை தலைவர்கள் இதுவரை அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 டெரரிஸ்ட் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 700க்கும் மேற்பட்ட எஸ்பினோஜஸ், சந்தேகத்திற்கு உருவான உளவாளிகள் இதுவரை அவர்கள் உளவு பார்த்த நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்டிருப்பதையும் ஈரான் மேட் ஸ்டேட்மெண்ட், அவர்களின் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த எஸ்பினோஜ் என்கிற உளவு பார்த்தல் நடவடிக்கையை மீண்டும் மீண்டும் அவர்கள் சுட்டிக்காட்டி இன்றைக்கு பெரிய அளவிலே தொடர் நடவடிக்கையின் மூலமாக ஏராளமான குடோன்கள், ட்ரோன்கள், உளவு நடவடிக்கைகள், மொசாத்துடைய ஆட்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில ஈரானுடைய செய்தியை தாண்டி மற்றொரு செய்தி, சர்வதேச பயங்கரவாதியாக அறியப்பட்ட IS அமைப்பினுடைய அல் பக்தாதி உடைய நெருக்கமானவனாக அடையாளப்படுத்தப்பட்டு பல மில்லியன் தலைக்கு கொடுக்கப்பட்ட அல் அஹமது அல் சார் என்ற அபு முஹம்மது அல் கோலானி இடைநிலை பிரசிடெண்டாக உருவாகினார். உங்களுக்கு அல்சார் பற்றி தெரியும். HTS ஹயாத்து தஹ்ரீக் அல்சாம் இதனுடைய நிர்வாகி. எர்டோகனுடைய மனசாட்சி, அமெரிக்காவின் எதிரியாக இருந்து அமெரிக்காவின் நட்பனாக மாறி, அதாவது முகமது பின் MBSனுடைய நட்பாக மாறி அவர் UAEக்கு சென்றார், அங்கே சவுதிக்கு சென்றார். அங்கே அமெரிக்காவுடைய பிரசிடெண்டோடு முகமுகமாக பேசினார். அமெரிக்கா கொடி தற்போது சிரியாவிலே பறக்கிறது. இந்த நிலையில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி உலகம் எங்கும் பெரும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன செய்தி? சிரியாவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் அபு முஹம்மது அல் கோலானி பிரசிடென்ட் அஹமது அல் சார் ரகசிய தனித்துவமான விமானத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஷார்ஜா, அதாவது சென்று அபுதாபிக்கு சென்றார். அங்கே இஸ்ரேலுடைய என்வே, அவர் பேர் வந்து இஸ்ரேலுடைய என்வேயை சந்தித்தார். எதற்குன்னா ஒரு நார்மலைசேஷன் இன் பிட்வீன் 2 countries, யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த செய்தியினுடைய தலைப்பு ஒரு அற்புதமான வியக்கத்தகு வாய்ப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார். சவுதி, சிரியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கேட்வே அமைத்திருக்கிறார்கள் ரியாதிலிருந்து டெல் அவீவுக்கு. விவகாரம் புரிந்து விடுகிறதா? ரியாத் மற்றும் டெல் அவீவ் நட்பு நாடாக மாறப்போகிறது. ஜூலை 9 அபுதாபியில் வைத்துதான் சவுதி யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் வழிகாட்டுதலின்படி, இதுல கள்ளக்கோழி பிடிக்கின்ற எர்டோகனும் இதில் இருக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் பெரிய ஒரு மாறுபட்ட சிந்தனை கொண்ட ஒரு மனிதன். இஸ்ரேலுக்கும் ஆதரவு, ஈரானுக்கும் ஆதரவு. மிக மோசமான ஒரு அரசியல் தலைவனாக அவரை நாம் அவதானிக்க முடிகின்றது. ஜூலை 9 அபுதாபியில் வைத்துதான் இந்த ரகசிய சந்திப்பு நிகழ்ந்திருப்பதாகவும் அல் மயாதீன் தெளிவான செய்தியை தெரிவிக்கின்றது. சாராஸ், அது மட்டும் இல்லாமல் ஹென்ஸ்பி என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய என்வே நேரில் பேசியிருக்கிறார்கள். இதற்கு ஏற்பாடு செய்தது யுனைடெட் அரபு எமிரேட்டின் முக்கிய தலைவர் பிரசிடென்ட் முஹம்மது பின் ஜியாத் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இவர்கள் தனி விமானத்தில் டமஸ்கஸில் இருந்தும் டெல் அவீவிலிருந்தும் புறப்பட்டது எப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஒரே நேரத்தில் டேக் ஆஃப் எடுத்து ஒரே நேரத்தில் அவர்கள் இறங்கி முஹம்மது பின் சல்மான் ஜியாத் ஏற்பாட்டில் அவர்கள் தரையிறங்கியுள்ளதாகவும் அல் மயாதீன் தெளிவுபடுத்தி இருக்கிறது. த நார்மலைசேஷன் ஸ்டாக் த ஆஃபர்ட் இஸ்ரேல், இதுல ஒரு செய்தியை பாருங்க.
The normalization talk that offered Israel the concession over occupied Golan region heights on the exchange for international the basing to the secure his position in basic அப்படிங்கிற பவர் பொசிஷன் இன் பவர். இந்த கோலான் குண்டுகளை விட்டு கொடுப்பதாகவும் கூட இந்த பேச்சுவார்த்தையில் அவர் நடந்திருக்கலாம், நடந்திருக்கிறது. இதன் மூலமாக உலகத் தலைவர்களின் நட்பை அவர் பெறுவார். இதன் மூலம் ஒரு பெரும் தீவிரவாதியாக, இஸ்லாமிய ஜிஹாதின் தலைவனாக, இஸ்லாமிய அல் கொய்தாவுடைய நெருக்கமாக, உஸ்ஸாமாவுடைய ஆதரவாளராக நெருக்கமாக இருந்த அகமது சார், அபூபக்கர் பாக்தாதி ஐஎஸ் அமைப்புடைய நிறுவன தலைவனாக இருந்தவர். பல பில்லியன் டாலர்கள் இவரது தலைக்கு, எந்த அல்சாருடைய தலைக்கு அபு முகமது அல் கொலானி என்ற அல்சாருடைய அகமது அல்சாருடைய தலையை பயங்கரவாதியாக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அவர் இப்போது கோட் ஷூட் எல்லாம் போட்டு டை கட்டி அமெரிக்காவின் மனசாட்சியாக மாறி இஸ்ரேல், அதாவது சிரியாவினுடைய பிரசிடென்டாக மாறி போனார். அவர் தான் சொல்கிறார், இந்த 67களில் நடந்த போரில் கோலான் குன்றுகளை offered Israel concession over occupied Golan Heights in exchange for international wishing to the secure his position in power அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கிறது. தெற்கு சிரியாவிலிருந்து அந்த பேச்சினூடே ஹெவி வெப்பன்ஸை எடுக்க வேண்டும், மிக முக்கியமாக அவர்களின் கோருவை. டீமிலிட்டரைசேஷன், இராணுவமற்ற ஒரு மயமாக அங்கே ஆக்க வேண்டும். போலீஸ் அங்கே நிறுத்தப்படலாம், ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டா கத்தியை மட்டும்தான் வச்சுக்கிடணும், மற்ற ஆயுதங்கள் எல்லாம் வைக்கக்கூடாது. போலீஸ் லைட் ஆர்ம்ஸ் ஒன்லி யூஸ் தெற்கு சிரியாவில். இதெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. சிரியாவுடைய பிசினஸ்மேன் இதற்கு இடையில, இந்த ரகசிய பேச்சுக்கு இடையில சிரியாவுடைய பிசினஸ்மேன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஷாதி ரேர் விசிட் டு இஸ்ரேல் நேட்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு அவர் விஜயம் செய்திருக்கிறார். அல்சார் சொல்கிறார், இது ஒரு செஞ்சுரி ஆப்பர்ச்சுனிட்டி. நூற்றாண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காது. யூதனோடு நாங்கள் நட்புறவு வருவது. சவுதி ஜேர்னலிஸ்ட் அப்துல் அசீஸ் அல் கமீஸ், ஹீஸ் ஆல்சோ அட்டெண்ட் அன் இனாகுரேட் கான்ஃபரன்சஸ், இவரும் அங்கே சென்றிருக்கிறார். அப்ப இவர்கள் அனைவரும் கூட்டு ராஜ்ய பிரதிநிதிகள். சவுதியுடைய முகமது பின் சல்மான், அல்சார் என்று அழைக்கப்படுகிற சிரியாவுடைய பிரசிடென்ட், அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய முகமது பின் ஜியாத், மறைமுகமாக கள்ளனாக இருக்கும் யார், துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன், இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த பேக்கேஜை அட்டைப்பெட்டிய சாமான உள்ள வைத்து ஒருவர் கட்டுவது, ஒருத்தர் பேக் பண்ணுவது, ஒருத்தர் ஃபுட்டை வைக்கும், இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவை குஷிப்படுத்தியிருக்கிறார்கள், இஸ்ரேலை குஷிப்படுத்தியிருக்கிறது. ஆப்ரஹாம் அக்காடில் சிரியா இணைய போகிறது, கடைசியில சவுதி இணைந்து விடும். விவகாரம் முடிகிறதா? இதை செய்தி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த அல்சார் என்ன சொல்றாரு, 100 years one time இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் சாதாரணமா நடக்காதுங்க. 100 வருஷத்துக்கு ஒரு முறைதான் இப்படிப்பட்ட வியக்கத்தகு மாற்றங்கள் உருவாகும். The fate of the Palestinian in Gaza lies at the heart of the matter. அது இதில் முக்கியமாக ஒரு துருவ முனையாக இருக்கும். கஸாவினுடைய தலைவிதி இந்த விவகாரத்தின் மையப்புள்ளி என்று அவர் குறிப்பிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், கவனித்துக் கொள்ளுங்கள். சவுதி நெக்ஸ்ட் மூவ், த பிரேவ் மேன் என்ற புகழாரம் சூட்டப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் டவர் டமஸ்கஸில் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லி. இப்பொழுது தோழர்களே, உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை நாம் பார்க்க வரும். ஒரு அதிசயமான சம்பவங்கள். இஸ்ரேல் கோர்ட்ஸ் எத்தனை எங்களை மிரட்ட வேண்டாம், அப்படி மிரட்டலுக்கு ஆள்படுகிறாயா? ஈரானுக்கு அவர் செய்தி சொல்கிறார், நாங்கள் தாக்கி பல பேரை கொன்றுள்ளோம். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்றாரு, உன் நாட்டினுடைய டெஹரான், தப்ரீஸ், இஸ்பஹான் வெற்றி அடைந்திருக்கிறோம், நீங்கள் வேறெங்கும் தப்ப முடியாது என்று ஜம்பம் பேசுகின்ற காட்சியும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே தோழர்களே, உலக செய்திகளில் இப்பொழுது ஈரானுடைய மெர்சனரிஸ் என்று சொல்லக்கூடிய கூலிப்படைகள் அட்டாக், பாயிண்ட் நம்பர் 1,
even to probe use mercenaries by Israel into the recent war என்ற தலைப்பில் அச்செய்தி. இரண்டாவது, ஈரானுடைய செட்டப்புகளில் இந்த மெர்சனரிஸ் எப்படி உள்நாட்டிலிருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உள்நாட்டிலிருந்து இராணுவ நிலைகளையும் இராணுவ தலைவர்களையும் சயின்டிஸ்டையும் கொலை செய்தார்கள். மூன்றாவது, உலகை அதிசயமாக ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ட்ரம்ப் சிரியா அகமது அல் சார் யுஏயில் வைத்து ரகசிய சந்திப்பு, அவர்கள் நடவடிக்கைகள் 100 ஆண்டுகளுக்கு பின்பு நடக்கும் ஒரு மாபெரும் நடவடிக்கைகள். சவுதியும் அதே போன்று முஹம்மது பின் ஜியாத் யுஏயினுடைய பிரசிடென்ட் இவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு பெரும் பேச்சுவார்த்தை. இதெல்லாம் காணாத கண்கள். ஆரம்பத்திலே அவருடைய பேச்சு காணொலி ஒன்று வெளியேறியது. அவர் சவுதியிலே அரபிலே பேசியிருக்கக்கூடியது ஆங்கிலத்திலே போன காணொலியை நேற்று வெளியிட்டிருந்தார்கள். அந்த காணொலியும் நாம் பார்த்தோம். ஓ கசாவே, யார் இவர் சொல்றார் அரபுல, ஓ காசாவே, நாங்கள் உயிருள்ள வரை உன்னோடு தான் இருப்போம். ஓ காசாவே, உன் விடுதலை மூச்சு ஒன்றுதான் எங்களோடு இருக்கும். ஓ காசா பலஸ்தீன மக்களே, நாங்கள் விரோதிகளான யூதர்கள் சியோனிசத்தை அழிக்கும் வரை உன்னோடு போராடும். ஓ காசாவே, அலக்ஸா எங்கள் மூச்சு, எங்களின் உயிர். அப்படியெல்லாம் அவர் பேசிய காணொளி ஒன்றையும் நேற்று சர்வதேசம் ஒளிபரப்பி வந்ததையும் இந்த செய்தியினூடே நாம் சொல்கின்றோம். ஆகவே காலங்கள் மாறுகிறது, நேரங்கள் மாறுகிறது, அரசியல் சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மீண்டும் பல புதிய செய்திகளோடு உங்களை நாளை சந்திப்போம். நன்றி.